அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் விசஸ் இங்கிலாந்து மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே நடந்து முடிஞ்சு ஸ்ரீலங்காவில் வச்சு. இதோட மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பேட்டிங் தான். இங்கிலாந்து வந்து எப்படியோ ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் போயாச்சு. ஓஜி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல பேட்டிங், நல்ல டீமு, ப்ராப்பராக ஆடிருக்காங்க. கண்டிப்பாக செமிஃபைனலுக்கான தகுதி பெற்ற டீம் தான், நல்ல டீம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் ஆடுறோம்னாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நல்ல சாய்ஸ் தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபராகானும் ஒரு நல்ல டச்சிலே இருந்தார், சூப்பராக ஆடினார். 7 பவுண்ட்ரி 2 6 அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு. அவருக்கு ஒரு 63 ரன் அடித்தார். இங்கிட்டு சாம் ஆவிஸும் சரியாக ஆடலை. கேப்டன் சல்மான் ஆகா வந்து பெர்ஃபார்மன்ஸே இல்லைங்க. எப்போ கேப்டன் ஆகி இந்த டோர்னமெண்ட்டு வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை. பாகிஸ்தானில் வச்சு அவர் ஆடுற இன்னிங்ஸ்லாம் பார்க்கும்போது பெரிய பிளேயர் தான், இந்த வேர்ல்டு கப்பில் நல்ல இன்னிங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். நல்லா ஆடுவாப்பில், டீமை ஜெயிக்க வைப்பான்னு பார்த்தா அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸே வரல, ஒரு கேப்டனுக்கான இன்னிங்ஸும் வரல, கேப்டன்ஷிப்பையும் சரியில்லை இந்த மேட்ச்சில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபராகான் மட்டும்தான் சிங்கிள் கண்டராக அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபக்கர் சாமு, பாபரு, சதாப்பு எல்லாமே ஆளுக்கு ஒரு 25-23 ரன் அப்படி அடித்தாங்க. பாபர் வந்து நல்லாவே ஆடிட்டு இருந்தார். ஆனால் என்ன சிங்கிள்ஸாக தான் ஆடிட்டு இருந்தார். பாலுக்கு பால் தான் 2 போச்சு. பரவாயில்ல, அந்த சுச்சுவேஷனில் கண்ட்ரோலாக தான் விக்கெட் இல்லாமல் இருந்து ஆடினார். பட் இருந்தாலும் அவருமே விக்கெட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து ஃபக்கர் சாமும் சூப்பர் இன்னிங்ஸ் கொடுத்தாரு, 25 ரன் கிட்ட அடித்தார். அதுக்கப்புறம் சதாப் கானும் ஒரு 23 ரன். மற்ற யாருமே பெரிய அளவுக்கு ஆடலை, ஒரு கண்ட்ரோலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இவங்க ஒரு 180 கூட அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இங்கிலாந்தோட பவுலிங் கண்ட்ரோலாக போட்டு பாகிஸ்தானை ரொம்ப ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் பண்ணி 164 முடிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட் உள்ள ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கண்ட்ரோலாக இந்த கேமில் ஆடினவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம். யார்? ஹாரி ப்ரூக் பேட்டிங். அதே மாதிரி தான் இங்கே வந்து 164 ரன் அடித்தாங்க பாகிஸ்தான். இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லியாம் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தார். வில்ஜாக் கண்டிப்பாக படவே இல்லை. டே கேமில் அன்றைக்கி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. இங்கே வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல, விக்கெட்டும் வரல, அவர் ஊரில் அடியும் வாங்கிடுச்சு. ஆனால் சிவப்ராஜ் சூப்பராக பந்து போட்டார். ஆதில் ரசிஸு ஒரு விக்கெட் கிடச்சிச்சு அவருக்கு. இருந்தாலும் நல்லா போட்டார். இருந்தாலும் ஒரு சில பாலை கனெக்ட் பண்ணிட்டாங்க 6க்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டனும் ஒரு டீசெண்டாக போடுறாரு, ஒரு 2 விக்கெட் கிடச்சிச்சு அவருக்கு. இதுதான் ஸ்குவாடு. ஒரு 165 எடுத்தால் வின்னுங்கிற மாதிரி இங்கிலாந்து ரெடியாக இருந்தாங்க. சேஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஷென்ஷா அப்ரிடி ஒரு அருமையான ஸ்பெல்லு. இந்த தடவை அவர் 4 விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஒரு பாஸ் பவுலராக ஒரு ஸ்பின்னுக்கு தகுந்த பிச்சில் அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் மற்ற யாருமே அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் சரியாக பண்ணலை. ஃபிளிப்சால்ட் இறங்கினார், அவரும் அவுட் ஆகிட்டார். ஜார்ஜ் பட்லருக்கும் படலை, 2 பேர்த்துக்குமே சரியாக கனெக்ட் ஆகலை இந்த மேட்ச்சு. 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஹாரி ப்ரூக்கு நின்னார் பார்த்தாரு, ஒரு 2 விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. ஜேக்கப் பெத்தல் வர்றாரு, ஒரு 4 அடிக்கிறாரு, அவுட் ஆகிட்டு போகிறாரு. அவராட்டில் கேஷுவலாக அந்த ஒரு கண்ட்ரோலாக ஷாட் ஆடினா தான் ஜெயிக்க முடியுங்கிறது தெரியல அவங்களுக்குலாம். அவராட்டில் அவுட் ஆகிட்டு போகிறாரு. கேம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு 58க்கு 3 ஆகிப்போச்சு. ஹாரி ப்ரூக்கு நின்று கிடைக்கிற பாலை பூராத்தையும் இறங்கி பாலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நின்று க்ரீஸ்லேயே இருந்து ஆடினாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு பாலை தேடி போய் அங்கிட்டு இங்கிட்டு வர்ற பக்கம்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. உண்மையிலே ஒரு தரமான இன்னிங்ஸ் தான் ஹாரி ப்ரூக்கு. ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான். அவர் மட்டும்தான் அந்த ஸ்கோர் போர்டை எடுத்து பாருங்கள். இங்கிலாந்து ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது அவர் மட்டும்தான் ஹையஸ்டில் இருப்பார். மற்ற எல்லாம் டபுள் டிஜிட்டே தொட்டிருக்காது. 2 பேர் தான், சாம் கரனும் வில்ஜாக் மட்டும்தான் டபுள் டிஜிட் தொட்டிருப்பாங்க. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும் ஸ்கோர் போட்டு. இவர் ஒரு 100 ரன் அப்படிங்கும்போது மிஞ்சி போனால் இவரும் அடிக்கலைன்னா 100 ரன்னுக்குள்ளே இவங்களே ஆல் அவுட் ஆகிப்பாங்க. பட் அவர் நின்று ஒரு 100 ரன் வரைக்கும் சரியான பேட்டிங்கு. ஆனால் பவுலிங்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும்னு சல்மான் ஆகாவுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா சல்மான் ஆகா வந்து பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு 58க்கு 3 விக்கெட் விழுந்திருக்கு. 8வது ஓவர் உஸ்மான் தாரிக் கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் கிடச்சிச்சு. சூப்பர். நமக்கு 63 ரனில் 4 விக்கெட் இருக்கும். இன்னும் ஒரு 2 விக்கெட்டு நல்லா டைட்டாக பவுலிங்கை கொடுத்துருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துலேருந்து சரி ஓவரை கரத்தலான்னு சொல்லி சதாப் கானுக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாரு. அங்கே அடுத்த ஓவரே 4 அடித்து 9 ரனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே போய் டைம் பண்ணி சாம் ஆவிஸ்க்கு ஓவர் கொடுக்குறாரு. அங்கே ஒரு 10 ரனுக்கு மேலே போயிடுச்சு. மறுபடியும் சதாப் கானுக்கு கொண்டு வராரு, 17 ரன் அடிக்கிறாங்க. இப்படி போகும்போது அடுத்த 4 ஓவருக்கு 40 ரன் அடிச்சு 100 ரன் கிட்ட வந்துட்டாங்க. 11 ஓவர்லேயே 100 தொட வச்சிட்டாரு.
இவர் கரெக்டாக ஒரு ஓவர் போக ஒரு ஓவர் உஸ்மான் தாரிகை கொடுத்துட்டு இருந்தாருன்னா கண்ட்ரோலாக ஒரு விக்கெட்டாக எடுத்து கழட்டி இருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் பவுலிங்கை ஓட்டலாங்கிற மாதிரி போனாலே வேலைக்காகாது. இப்போ 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நம்ம விக்கெட் எடுக்கிற மைண்ட் செட்டுக்கு தான் போகணும். முதலே விக்கெட் எடுத்துட்டோம்னா அடுத்து பவுலிங் யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம், கேம் வெற்றி நமக்கு தான் முடிவாயிரும். அதை விட்டுட்டு ரன்னை பாலை விட ஒரு 20 ரன் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோலாக போட்டால் தான் உண்டு. அந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டக்குன்னு ஈஸியாக கேமுக்குள்ளே வந்துட்டார். ஹாரி புக்கும் பக்காவாக அடிச்சிட்டாரு. சாம் கரனும் கண்ட்ரோலாக அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும் இருந்தாலும் சாம் கரனால் வீசாமல் இருக்க முடியல. வீசினார். உஸ்மான் தாரிக் ஓவரில் அவுட் ஆகிட்டார். சென்ஸ் ஆப்ரடி ஒரு 4 விக்கெட்டு, நவாஸ் 2, உஸ்மான் தாரிக் 2, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் எடுத்தாங்க. ஒரு 10 ரன் ஷார்ட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு 10 ரன் இருந்தால் கூட ஓரளவு டைட் பண்ணியிருக்கலாம் போலுக்கு கேமு. என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானோட ஃபீல்டிங்கே மோசம்தான். நான் அதுலேயே ஒரு 20 ரன் போயிருக்கோம். கைக்கு வர்ற பந்தையும் பிடிக்கல, பவுண்டரியும் விட்டுட்டாரு. கேட்சையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, பவுண்டரியும் விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபீல்டிங் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஸ்கோர் 164, 174, 184 காட்டும். ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 164 டோட்டலை வந்து ஒரு 180 அவங்களுக்கு காட்ட முடிஞ்சிருக்கும். ஃபீல்டிங்லேயே 20 ரன் கிட்ட வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 பவுண்டரிலாம் ஃபீல்டிங்லேயே விட்டாங்க. கைக்கு வர்ற கேட்சை விட்டு அது பவுண்டரி போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பாகிஸ்தான் வந்து லாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனே மிடில் ஓவரை சொதப்புனதும் ஃபீல்டிங்கை சொதப்புனது தான். சரியா, இங்கிலாந்து கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிட்டாங்க. ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாரி ப்ரூக்கோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தவங்க லைவ் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. டெய்லி மார்னிங் வந்து ஒரு 7 o'clock வந்து கிரிக்கெட் லைவ் வருது. எங்கள் ஏரியா லோக்கலில் விளாட்ற மேட்ச்சு. நீங்கள் அந்த லைவ் பாருங்கள், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.